இது டியூஸ்டே எடுத்த வீடியோங்க. 6:45க்கு தாங்க என்னோடய டே ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் போல் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பால்கனியில் போயிட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பாலும் கொஞ்சம் தேவையான பொருட்களும் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வாங்கி வச்சுட்டு டீ போடணும். இஞ்சி டீ தாங்க போட்டேன். ஏன்னா நேற்று ஃபீவர் வந்ததுனால த்ரோட் பெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் இஞ்சி டீ தான் போட்டு குடித்தோம். மார்னிங் சாம்பாரும் செஞ்சுட்டேன். தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணுன்றதுனால சாம்பாரும் இட்லியும் செஞ்சுட்டேன். ப்ளெயின் சாம்பாருக்கு துவரம்பருப்பு, பச்சை பருப்பு, மைசூர் டால் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு மசிச்சு வச்சுருக்க பருப்பில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுதான் ப்ளெயின் சாம்பார் ரெடி. தம்பிக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் தாங்க கொடுத்தேன். மோகிட்க்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட்டும் பீனட் பட்டரும் தான் கொடுத்துருந்தேன். பாய். 8:30க்கெலாம் தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்துக்குவோம். 11 o'clock தாங்க இன்றைக்கி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. கார்லிக் சிக்கன் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நிறைய பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே சிக்கனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கார்லிக் சிக்கன் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தம்பிக்கு லன்ச் பேக் பண்ணணும். மோகிட்டோட லன்ச் பாக்ஸில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ், ப்ளெயின் சாம்பார், கார்லிக் சிக்கன், டெசர்ட்டுக்கு சாக்லேட் பிஸ்கெட் ஸ்டிக் வச்சுருந்தேன். மோகிட்டோட லஞ்சை பேக் பண்ணி 12:20க்கெலாம் இன்றைக்கி கொடுத்து அனுப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு கிரேப் ஜூஸ் தாங்க போட போகிறேன். கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதில் நீங்கள் குளுக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிரேப் ஜூஸ் ரெடி. கூடவே நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து குடிச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸ் குடிச்சிட்டு 1:30க்கு தாங்க நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? கார்லிக் சிக்கன், ஒயிட் ரைஸ், ப்ளெயின் சாம்பார், மிளகு ரசம். அவ்வளோதான், லன்ச் ரெடி. மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு.
ஈவினிங் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கும் கிளம்பிட்டான். பாய். பார்த்து. செடியில் பூத்திருந்தா பூவையும் பறித்து சாமிக்கு வச்சோம். சாமிக்கு விளக்கேற்றி பூஜைலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மாடிக்கு போயிட்டோம். தம்பி ஸ்நாக்ஸ் கேட்டான். ஸ்நாக்ஸ்க்கு நேந்திரப்பழ சிப்ஸும் பட்டாணியும் தான் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு டின்னர் தாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? இட்லி, சாம்பார், இட்லி பொடி, அவ்வளோதான், டின்னர் ரெடி. இட்லி பொடி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.